வணக்கம். உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வளர்ச்சி, முன்னேற்றம் தனி மனிதனாகட்டும், அமைப்புகளாகட்டும், மாநிலமாகட்டும், நாடுகளாகட்டும் எல்லாருடைய இலக்கும் வளர்ச்சி தான். வளர்ச்சி அடையணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேம்படணும், நிலை மாறணும் என்பதுதான் எல்லாருடைய இலக்கும். ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நாடுகளை பொறுத்த வரைக்கும், அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். அதுல ஒரு ஈக்விட்டியும் இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பு. இந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போதும் கூட கேட்டிருப்பீங்க, இன்க்ளூசிவ் growth, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு growth தான் இந்த அரசுகள், நாடுகள், அமைப்புகள் எல்லாருமே விரும்பக்கூடியது. இது எண்ணமாக இருந்தாலும், இது லட்சியமா இருந்தாலும் கூட இது பெரும்பாலான சமயங்கள்ல இல்ல குறிப்பிட்ட சமயங்கள்ல அடைவது அப்படிங்கிறது சிரமமான விஷயமாகவே போகிறது. நமது மாநிலத்தை எடுத்துக்கிட்டா சில மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களை விட இந்த வளர்ச்சியில, முன்னேற்றங்கள்ல, வசதி வாய்ப்புகள்ல பின்தங்கி இருப்பதாகவே புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஏறத்தாழ ஒரு 11 மாவட்டங்கள் பல மனிதவள குறியீடுகள்ல பின்தங்கி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அதுலயும் எடுத்துக்கிட்டா வடபகுதியில, தமிழ்நாட்டுடைய வடபகுதியில கணிசமான மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியலில் அடங்குகின்றன. இந்த மாவட்டங்களுடைய முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டியது என்ன? இந்த ஒரு முன்னேற்றமின்மை கூட சில அரசியல் கோஷங்களுக்கு காரணமாகவே இருக்கின்றது. இதை சரி செய்ய இந்த மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு கருதப்படுகிறது. ஆனால் அந்த வளர்ச்சி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக கிடைப்பதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. சென்னை, கோவை போன்ற வளர்ந்த மாவட்டங்கள் கல்வி, தொழில்துறை, பொருளாதாரம் என பல கோணங்களில் மிகுந்த வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கும் அதே நேரத்தில் தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் இன்றி தொடர்ந்து பின்தங்கி இருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வளர்ச்சியில் குறைந்த மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பெரும்பாலானவை வடக்கு பகுதியிலேயே உள்ளன. குறிப்பாக தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 6 மாவட்டங்களின் மொத்த உற்பத்தி தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில் 12% மட்டுமே. உதாரணத்திற்கு 2011 சென்சஸ் படி சென்னையின் சராசரி கல்வி அறிவு 90.2%, ஆனால் விழுப்புரத்தில் 72% மட்டுமே. சென்னையின் மொத்த உற்பத்தி 24,000 கோடி ரூபாயை தாண்டுகிறது. ஆனால் தர்மபுரி மொத்த உற்பத்தியில் 2,000 கோடி ரூபாய்க்கும் குறைவாகவே உள்ளது. பொருளாதார குறியீடுகள் மட்டுமின்றி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்த மாவட்டங்கள் பின்தங்கியுள்ளன. தரமான பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், நவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள், சீரான சாலை வசதிகள் என பல முக்கிய தேவைகள் இப்பகுதி மக்களுக்கு இன்று வரை எட்டாக்கணியாகவே உள்ளது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மாறி மாறி வந்த மாநில அரசுகள் இந்த பகுதிகளுக்கான பல திட்டங்களை தீட்டினாலும் தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் கவனம் வட மாவட்டங்களுக்கு கிடைப்பதில்லை என்பதே இப்பகுதி மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. மனிதவள குறியீட்டில் தேசிய சராசரியை விட அதிக முன்னேற்றம் பெற்றிருக்கும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு மட்டும் தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன? இந்த பகுதிகளுக்கான பிரத்யேக தேவைகள் என்ன? பின்தங்கிய இந்த மாவட்டங்களை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல மத்திய மாநில அரசுகள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற கேள்விகள் தான் பிரதானமாக எழுகின்றன. காரணிகள் என்ன, தீர்வு என்ன, அடிப்படையில பிராக்டிக்கலான பிரச்சனைகள் என்ன, இதை நிவர்த்தி செய்யறதில்லை, இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினராக இணைகிறார் சென்னை பொருளியல் கல்வி நிலையத்துடைய இயக்குனர் திரு KR சண்முகம் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல எமது செய்தியாளர் இந்த மாவட்டங்களுடைய பட்டியலில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத்தும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சமூக ஆர்வலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோடு இணைந்திருக்கிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு, பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னா வெறும் வட மாவட்டங்கள் தான் அந்த பட்டியலில் நம்மால பட்டியலிட முடிகிறதா அப்படின்னா இல்ல. நிச்சயமா சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மற்ற இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் வருகிறது. ஆனா ஒரு கிளஸ்டராக ஒரு வட மாவட்டங்கள் இந்த பட்டியலில் செய்கின்றன. இதற்கான காரணிகள அடிப்படையில நம்ம என்ன பார்க்கலாம்?
இல்ல நீங்க அந்த வேணா நீங்க ஒரு மேப் பார்க்கலாம். ஒரு மேப் ஆல்ரெடி இருக்கு. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப 2013-14 இதுக்கு அடுத்த இதுக்கு சாரி 2000 இது வந்து 1996-97 பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் போட்ட மாவட்டங்கள்லாம் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதனுடைய தனி நபர் வருமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சவுத்துல அப்படியே மூவ் ஆகும். இது மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2010 இன்னொரு படம் இருக்கு. இப்ப பாருங்க கிளஸ்டர் அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. சோ இன்இக்வாலிட்டி வந்து டெஃபினட்டா தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா நீங்க காஞ்சிபுரத்திலிருந்து ஆரம்பிக்கும். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க. கடைசி வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு 11 மாவட்டங்கள் ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். பார்க்கும்பொழுது கணிசமானவை கடலோர பகுதிகளாகவும் பார்க்க முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 மாவட்டங்கள் வந்து கடலோர மாவட்டங்கள். காஞ்சிபுரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கும். ரெட்ல இருக்கவை வந்து பின்தங்கிய மாவட்டங்கள் இல்லையா? சிறப்பு கோடிட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்தங்கிய மாவட்டங்கள், அதாவது தனிநபர் வருமானத்துல வந்து மிக குறைவாக உள்ள மாவட்டங்கள். இது ஒரு கிளஸ்டரா தான் இருக்கு. அதான் பிரச்சனைகள். இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து நம்பர் 1 தனிநபர் வருமானத்துல. அதனுடைய வருமானம் பாத்தீங்கன்னா 2010 2004-05 பிரைஸ்ல, அதாவது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,000 ரூபாய். அதே விழுப்புரம், அரியலூர்ல பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய். இந்த 16,000 ரூபாய் பாத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரியுடைய தனிநபர் வருமானம் அரியலூர் வருமானம் மாதிரி 5 மடங்கு. இது வந்து ஒன்லி 20% ஆஃப் கன்னியாகுமரி, பீகார்ல இல்லாட்டி இதர பின்தங்கிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில சராசரிக்கு நிகர்னு சொல்லலாம். இந்த அரியலூர், பெரம்பலூருடைய தனிநபர் வருமானம் எடுத்துட்டீங்கன்னா இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பீகாருடைய தனிநபர் வருமானம். பீகார் தான் இந்தியாவிலேயே மிக பின்தங்கிய மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய பெர் கேபிட்டா இன்கம் தான் அரியலூருடைய இன்கம். அது வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம். அதுல வந்து இன்னொரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக இந்த மாவட்டங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 4 அரசுகள் மாறிவிட்டன. 20 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்ப பாத்தீங்கன்னா 96 இப்ப 2015 இருக்கும். ஆனாலும் அதனுடைய நிலைமைகள் அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த டெவலப்மெண்ட் இல்ல எக்ஸப்ட் 1 or 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா 1995 வாக்குல பாத்தீங்கன்னா அதனுடைய ரேங்க் வந்து 23வது ரேங்க் பெர் கேபிட்டா இன்கம்ல. ஆனா இன்னைக்கு வந்து நம்பர் 1. சோ கன்னியாகுமரியுடைய வளர்ச்சிக்கு பல காரணங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கன்னியாகுமரியில கூட நாங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற குறைகளும் கூட அரசியல் ரீதியாகவும் பல தளங்களும் நம்ம கேட்டு இருக்கின்றோம். ஆனால் கன்னியாகுமரி கணிசமான முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறது. வட மாவட்டங்கள், குறிப்பாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இது ஒரு வளர்ச்சியின்மை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஃபேக்டராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காரணிகள் என்ன அப்படிங்கறத விரிவா தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த நிலையில விழுப்புரத்திலிருந்து இப்படிப்பட்ட கிளாசிஃபை ஆகக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இருக்கிறார். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர் பிரச்சனையாக இந்த வளர்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய குறைபாடுகளை பதிவு செய்யுங்க. ஹரி, இப்போ விழுப்புரம் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்திலே மிக பெரிய மாவட்டங்கள் ஒன்று விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 3 நகராட்சிகள் இருக்கு, 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு, 1099 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு, 15 பேரூராட்சிகள் இருக்கு. அதை பத்தினா இதுல வந்து 11 சட்டமன்ற தொகுதிகள், 3 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும், இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித தொழிற்சாலைகளும் பெரிய லெவலில் எந்த தொழிற்சாலையும் கிடையாது. விவசாயத்தை நம்பி மட்டுமே இந்த விழுப்புரம் மாவட்டம் இருக்கு. அதை பத்தினா தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் பிரிச்சு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எப்ப அந்த மாவட்டம் தொடர்றாங்களோ அதே நிலைமை மட்டும் தான் இது வரைக்கும் இந்த மக்களோட பொருளாதாரத்தில் வந்து தொடர்ந்து அதே நிலை நீடிச்சு வருது. அதாவது வந்து கடந்த சில காலம் பாத்தீங்கன்னா இந்த பருவமழை பொய்த்தனால விவசாயம் கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருக்கு. அதே போல தொழிற்சாலைகள் இல்லாதனால விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து இந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் பாத்தீங்கன்னா வேற மாநிலங்களுக்கு குடி போற நிலைமையில தான் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் இருந்துட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த
வரைக்கும் வளர்ச்சி என்பது வந்து கடந்த காலங்களில் இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு இந்த மக்கள் ஆளாயிருக்காங்க. இந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவட்டத்தில் பெரிய லெவலில் தொழிற்சாலைகள் தொடங்கணும், இதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ளும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அவருடைய கோரிக்கையில் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை செய்தியாளர் சொல்வது போல இது இங்க தொழிற்சாலைகள் நிறைய அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய கோரிக்கைகள்ல இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கிறது. ஆனா இவை அனைத்துமே அடிப்படையில விவசாய மாவட்டங்கள். அரசாங்கம் நினைத்தா அதோட இயல்பை மாற்ற முடியுமாங்க? ஒரு தொழிற்சாலைகள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ கொண்டு போய் குமிக்கிறது அப்படிங்கிறது இயல்பா ரெசிஸ்டன்ஸும் வரும், நிலம் கையகப்படுத்துறதுல இதெல்லாம். இதோட இயல்பையே மாற்ற முடியுமா அந்த தொழிற்சாலைகள்லாம் அங்க கொண்டு போய்? இல்ல, ஓகே. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா இந்த 11 பின்தங்கிய மாவட்டங்களுடைய லிட்ரஸி ரேட்டு, அதனுடைய அர்பனைசேஷன், இந்த மக்கள் தொகை நெருக்கம், டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி சில ஃபேக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரஸி ரேட் முதல்ல சொன்னாங்க, சென்னையினுடைய லிட்ரஸி ரேட் பாத்தீங்கன்னா 90.3%. ஆனா அதே பாத்தீங்கன்னா விழுப்புரம், தருமபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 64% தான் லிட்ரஸி ரேட். அர்பனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா சென்னையில 100%, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா 82%. ஆனா அரியலூர்ல 17% தான். 17% தான் அர்பனைசேஷன். அப்புறம் நீங்க இந்த டென்சிட்டி பாத்தீங்கன்னா சென்னையில 26,900 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. இதே நீங்க விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல போனீங்கன்னா 350 பேர் தான் இருக்காங்க. அங்க மக்கள் நெருக்கமும் குறைவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாராமீட்டர், எந்த பாராமீட்டர் எடுத்தாலும் இந்த புவர் மாவட்டத்தில் நீங்க குறைவா தான் இருக்கும். அது முக்கியமா பேசிக் காரணம். சென்னையும் தர்மபுரியும் கம்பேர் பண்ணா குறைவா இருக்கலாம். ஆனா தர்மபுரி ஒரு 10 வருஷத்துக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா 50% 62% லிட்ரஸி டெவலப் ஆயிருக்கு. ஆனாலும் கூட மத்த மாவட்ட அளவுக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆகல. அதான் பேசும் கூட அவ்வளவு அதிகமா வேகமும் அதிகமா. இப்ப பாத்தீங்கன்னா 64% தான் தர்மபுரி லிட்ரஸி ரேட். இதே சென்னையில 90%, கன்னியாகுமரியில 92%. மற்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் 74-73% இருக்காங்க. பட் குறிப்பா இந்த 11 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டத்தில் லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும், அர்பனைசேஷன் கம்மியா இருக்கும். இதெல்லாம் விவசாயம் சார்ந்த மாவட்டங்கள். அது மட்டும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு போதிய வேலை வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டே கிடையாது. இப்ப நான் அதுக்கு வேணா இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் எடுத்துட்டீங்கன்னா திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா 2250 ஃபேக்டரிஸ் இருக்கு. இதே நீங்க அரியலூர் போனீங்கன்னா ஒரு 15 ஃபேக்டரிஸ் தான் இருக்கு. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு மாவட்டத்துக்கே 15 ஃபேக்டரிஸ் தான். அதே மாதிரி இயல்பாவே விவசாயத்தன்மை கொண்ட மாவட்டம் அப்படிங்கறதுனால அங்க ஒரு விவசாய தொழில பிரச்சனைகள் இருக்கலாம், அதுல குறைபாடுகள் இருக்கலாம். அங்க தொழிற்சாலைகளை குவிக்கிறதுக்கான இல்ல அதிகமா கொண்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் காரணிகளும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொண்டு போகணும். ஏன்னா இப்ப இந்த மாவட்டங்களை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களை பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர் பக்கத்திலேயே பார்த்தா திருச்சி இருக்கு. சிவகங்கை போன்ற மாவட்டத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தா மதுரை இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஸ்பரஸா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கு. அங்கெல்லாம் ரொம்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு, மக்களுடைய லிட்ரஸி ரேட் நல்லா இருக்கு. ஆனா அதனுடைய ப்ராஸ்பரிட்டி இந்த பின்தங்கிய மாவட்டங்களுக்கு போகல. சோ அதற்கான திட்டங்கள் தீட்டப்படலன்னு வேணா நம்ம குற்றம் சாட்டலாம். சோ இப்ப அங்கிருந்து டைவர்சிஃபை பண்ணணும். சோ அங்கிருந்து பூட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் கேக்குறீங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பண்ணி அதை மேலும் மேம்படுத்தணுமா, இல்ல இண்டஸ்ட்ரீஸ் இல்லைங்கிற ஒரு குறையா காட்டி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்? ஆல்ரெடி விவசாயம் இருக்கு. ஆனா நம்ம தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், விவசாயத்துக்கு நம்ம வானத்தை பார்த்து இருக்கோம். நமக்கு எந்த விதமான ஜீவநதிகள் கிடையாது, காவேரி மட்டும்தான். அது டிஸ்பியூட்ல இருக்கு. சோ அதனால எப்பப்ப நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் ரெயின்ஃபால் இருக்கோ அப்பெல்லாம் விவசாயம் இருக்கும். அதனால இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த 11 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பேடி கல்டிவேட்டிங் ஸ்டேட். நம்ம தமிழகத்துல அதிகமா நெல் விளையக்கூடிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் இருக்கு. ஆனா எப்பப்ப மழை வரலையோ அப்பெல்லாம் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிடும். சோ அங்க ஈல்டு இருக்காது. கண்டிப்பா இந்த விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, விவசாயத்தை அதனுடைய வளர்ச்சி குறைபடாம ஒவ்வொரு வருடமும் ஒரே அளவுல அவங்க விவசாயம் பண்ற மாதிரி முதல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். இப்ப பாத்தீங்கன்னா மழை இருக்கும்போது, தண்ணி இருக்கும்போது விவசாயம் பண்ணுவாங்க, இல்லாத போது அவங்களால பண்ண முடியாது. அப்ப மழை அதிகமா தண்ணி கிடைக்கும் போது சேமிச்சு வைக்கணும். அதை தேவையான போது கொடுக்கணும். அதுக்கு இந்த நதிகளை இணைப்பு திட்டங்கள் ஒரு
உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நீண்டகால திட்டங்கள் என்ன, எதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாவட்டங்களுடைய பின்தங்கிய மாவட்டங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அவ்வப்போது இந்த ஒரு வட மாவட்டங்களை எல்லாம் இணைத்து எங்களுக்கு ஒரு தனி மாநிலம் கொடுங்கள் என்ற அரசியல் கோஷங்களும் அவ்வப்போது எழுவதும் குறைவதுமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகாமல் இருக்க, அப்படிப்பட்ட ஒரு காரணி உருவாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடர்ந்து பின்தங்கிய மாவட்டமாகவே வளர்ச்சியில் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு கிளஸ்டரா வட மாவட்டங்களாக இருக்கின்றன. வட மாவட்டங்கள் பின்தங்கியே இருக்கின்றன. இதுல மேலும் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து எழவே செய்கிறது. பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னா வெறும் வட மாவட்டமா என்றால் தென் மாவட்டங்களிலும் தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் வருகின்றன. ஆனால் கிளஸ்டராக வட மாவட்டங்கள்ல இந்த ஒரு வளர்ச்சியின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறது. இதற்கு தீர்வு என்ன, என்ன மாதிரியான ஒரு தீர்வை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும், இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். எமது விழுப்புரம் செய்தியாளர் அங்க இருக்கக்கூடிய குறைபாடுகள், மக்களுடைய கோரிக்கைகளை விரிவாக விளக்கினார். இப்பொழுது கடலூர் செய்தியாளர் இது சார்ந்து தரக்கூடிய கூடுதல் தகவல்களை முதலில் கேட்போம். அதாவது சுனாமி, தானே புயல், வரலாறு காணாத வெள்ளம் போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்கள் கடலூர் மாவட்டம் சந்திச்சிருக்கு. இதன் காரணமாக பொருளாதாரத்தில் மிகவும் நடுவறிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி முழுவதும் கடல் சார்ந்த தொழில்கள் நடக்கிற பகுதியா இருக்கு. மற்றொரு பகுதி பாத்தீங்கன்னா முழுவதும் வேளாண்மை சார்ந்த பகுதியா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வேளாண்மையிலே டெல்டா பகுதியில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் இருக்கு. மற்ற பகுதிகள் முழுவதும் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை நம்பிதான் இருக்குது. இதனால பருவமழை பொய்த்து போனால் கூட கடலூர் மாவட்டம் ஒரு வறட்சி மாவட்டமா அந்த வருடம் ஆகிவிடுகிறது. இந்த நிலை தொடர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா விவசாயத்துல ஒரு முழுமையா விவசாயிகள் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லலாம். அதே போல முந்திரிக்கும் பலாவுக்கும் பெயர் பெற்ற இந்த பண்ருட்டி பகுதியில அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு அங்க ஒரு வழி இல்லாம போன, அதாவது அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு வழி இல்லாம போயிடுச்சு. அதன் காரணமா பாத்தீங்கன்னா இந்த தொழில் இங்க நெசவடைஞ்சிருக்கு. அதே போல மீனவர்கள் பிடிக்கிற மீன்களுக்கு ஒரு சரியான ஏற்றுமதி இல்லைன்னு சொல்லலாம். அதன் காரணமாக மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே போல கல்வியில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதியா, அதாவது மிகவும் பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆகிய காரணத்தினால பல மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள்ல கடலூரும் பின்தங்கிய மாவட்டமாகவே இருந்து வருகிறது. அங்கிருந்து நமக்கு ஒரு சமூக ஆர்வலர் அருள் செல்வன் இந்த நிலை சார்ந்து வைக்கக்கூடிய குறைகள் என்ன, அவர் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன கேட்கலாம். இந்த மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான தொழிலா பாத்தீங்கன்னா விவசாயம், 2வது மீன்பிடி, 3வது கைத்தறியா இருந்திருக்கு. இந்த 3 தொழில்களும் இப்ப இன்னைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன்பிடி பாத்தீங்கன்னா தொழிற்சாலை மயமாதனாலையும் பல்வேறு காரணங்களாலையும் இயற்கை சீற்றங்களாலையும் சரியான பிஷ் கேட்ச் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது மீன் பிடிக்கிறதுக்கான தடை, மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது இருக்கிற இடையூறுகள், அவங்களோட பொருளாதார நிலை, இந்த பிரச்சனை அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்த நிலை பாத்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பிரதானமா செய்யக்கூடிய கடலூர் மாவட்டம் சொன்னா பண்ருட்டி பாலம். இந்த முந்திரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்திரி இன்னைக்கு எந்த அளவு அந்த சாகுபடியிலிருந்து வரக்கூடிய அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, எவ்வளவு பாதிப்பு அடைகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு அதுக்கு அவங்க பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடுக்கு அடிக்கிற மருந்து செலவே பெரிய செலவாகுது. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லாபம் பெரிய அளவில் அவங்களால ஈட்ட முடியாத ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த பின்தங்கிய மாவட்டங்கள், வளர்ச்சியில பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலானவை கடல் சார்ந்த மாவட்டங்களாகவும் அதே போல விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய, பெரும்பாலும் வானத்தை நம்பி, தண்ணீருக்கு வானத்தையே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களாகவே இருக்கின்றன. இந்த நிலையில எமது செய்தியாளர் கோபிநாத் கிட்ட கேட்க இருக்கின்றேன். விழுப்புரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாவட்ட முன்னேற்றத்துக்காக, மாவட்ட வளர்ச்சிக்காக வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன? இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய மாவட்டத்தில் 34 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த மாவட்டத்தில் 4,50,000 விவசாயிகள் இருக்காங்க. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புக்கு ஆளான இவங்க இந்த விளைநிலங்களை ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கிட்ட அவங்க வித்துட்டு இந்த விளைநிலங்கள் எல்லாமே பிளாட்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளா இருக்காங்க. இப்போ நம்மளிடையே விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி நம்மளோட இருக்காரு. அவர் இந்த மாவட்டத்துக்காக பல்வேறு கட்டங்கள் போராட்டங்கள் நடத்திருக்காரு. தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்காரு. அவர்கிட்ட இப்ப மாவட்டத்தோட
என்ன நிலையில இருக்கு, அடுத்தது என்ன செஞ்சா மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்பது அவர்கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நீங்க உங்க நம்ம மாவட்ட சார்பா தமிழக அரசு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அதாவது தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து பிரிச்சு இப்ப விழுப்புரம் மாவட்டம் வந்த வரைக்கும் எந்த நிலைமையில இருக்கு, இது பின்தங்கி இருக்கா, அதே போல என்ன திட்டங்களை மேற்கொண்டா மாவட்டம் வளர்ச்சி பெறும்ன்றது உங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. விரிந்த எல்லையால் பெருத்த மக்கள் தொகையால் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். ஒரு 1100 பஞ்சாயத்துக்கு மேல், 26 ஒன்றியங்களுக்கு மேல், 11 தாலுகாக்களை உட்கொடுக்கிய ஒரு மிகப்பெரிய மாவட்டம். ஆனால் கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழிலில், தொழிற்சாலைகளில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட மாவட்டம் பிரிந்து 23 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட சொல்லிக் கொள்வதற்கு அளவில் எந்த முன்னேற்றமும் இந்த மாவட்டத்திலே கிடையாது. கல்வியில் தமிழ்நாட்டிலேயே 29வது இடத்திலே இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம். இதற்கு பின்னால் ஓரிரு மாவட்டங்கள் தான் இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான கரும்பு விவசாயிகளை, பதிவு செய்யப்பட்ட கரும்பு விவசாயிகளை கொண்டிருக்கிற மாவட்டம் என்கிற காரணத்தால் ஒரு 3 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் 3 தனியார் சர்க்கரை ஆலைகள் என்று ஒரு 6 சர்க்கரை ஆலைகள் மட்டும்தான் தொழிற்சாலைகள் என்று சொல்லிக் கொள்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. 23 ஆண்டு கால பிரிவினைக்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் ஒரு சிப்காட்டோ, ஒரு தொழில் நிறுவனங்களோ அரசு சார்பிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்கள் சார்பிலோ இன்றைய வரை ஏற்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. அதே போன்று இந்த மாவட்டத்தில் ஆற்று பாசனம் என்பது மிகவும் குறைவு. மாறாக இரவை பாசனம், மானவாரி, மழையை நம்பி இருக்கிற மானவாரி நிலங்கள் தான் அதிகம். அதுவும் சமீப காலத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக ஒரு கடுமையான விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், ஒரு 60,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மின் இணைப்பு கேட்டு சீனியாரிட்டி பட்டியலில் இன்றைக்கும் சின்சியராக காத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு 20 ஆண்டு காலமாக இன்றைக்கும் அவர்களுக்கு மின் இணைப்பு கிடைத்த பாடில்லை என்பது இன்னொரு அம்சம். அதே போன்று நீங்க இந்த மாவட்டத்தில் கரும்பு சர்க்கரை ஆலை இருக்கிற காரணத்தால் ஏராளமான கரும்பு சக்கைகள் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கரும்பு சக்கைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய காகித தொழிற்சாலையை, காகிதத்தை உற்பத்தியை செய்கிற தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே, தமிழ்நாடு விவசாய சங்க சார்பிலே நாங்கள் நீண்ட நெடிய கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதுவரை அப்படிப்பட்ட தொழிற்சாலை அமையவில்லை என்பது ஒன்று. 2, மலையில, கல்ராயன் மலையில கடுக்காய் உற்பத்தி அதிகம். அதன் விளைவாக கடுக்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிற, கடுக்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்று வரை கிடையாது. அதே போன்று திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை வட்டங்களில் மிகப்பெரிய அளவு கொய்யா சாகுபடி இந்த மாவட்டத்தில் தான் நடக்கிறது. அந்த கொய்யா பழத்தை பதப்படுத்தி கொய்யாப்பழ ஜூஸ் மூலம் ஒரு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கொய்யாப்பழம் இந்த மாவட்டத்தில் விளைகிறது. அதற்கான தொழிற்சாலை என்பதும் இந்த மாவட்டத்தில் இதுவரை கிடையாது. ஒரு சிப்காட் வேண்டும் சொல்லி தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் இந்த மாவட்டத்தின் தலைநகரம். இங்கே கூட ஒரு சிப்காட் தொழில் நிறுவனம் இல்லை என்பது வருத்தத்துக்குரியது. எனவேதான் அதே போன்று விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள, கூடுதலான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஒருங்கிணைந்த விவசாயம் வேண்டும் என்று சர்க்கார், தமிழக அரசும் சொல்லி இருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக விவசாயிகள் கூடுதலான வருமானத்தை பெற மீன், தேன், பால், கால்நடை உற்பத்தி, கோழி இவைகளெல்லாம் வளர்க்கலாம் என்று அரசு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறதே ஒழிய அது போன்ற விஷயங்களில் விவசாயிகளை ஆர்வப்படுத்த, அப்படிப்பட்ட தொழில்களில் ஈடுபடுத்த ஒரு ஒருங்கிணைந்த விவசாயத்தை இந்த மாவட்டத்தில் உருவாக்கான அந்த முயற்சியும் தமிழ்நாடு சர்க்காரிடம் இல்லை என்பதை நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில், அது விழுப்புரம் மாவட்டத்திலே தான் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிற அல்லது வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகிற எண்ணிக்கையிலே உள்ள விவசாய தொழிலாளிகள் அதிகம். அந்த இடம் பெயர்வதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் விவசாயத்தை நவீனப்படுத்தவும், புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதும், நான் ஏற்கனவே சொன்னது போன்று காகித ஆலை, கடுக்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலை,
கொய்யா பழத்தை பதப்படுத்துகிற ஏராளமான வாய்ப்புகள் ஒரு ஆக்ரோ பேஸ்டாக இந்த மாவட்டத்தில் இருக்குது என்று சொன்னாலும் கூட இவைகளை பற்றி மத்திய மாநில அரசுகள் இன்று வரை கவலைப்படவில்லை என்பதும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் விழுப்புரம் தான் மிக பின்னடை உள்ள ஒரு மாவட்டமாக இருக்கிறது என்பதும் அப்பட்டமான உண்மை என்பதை இதில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க மாவட்டத்தை சார்பா என்ன கோரிக்கை தமிழக அரசுக்கு வச்சிருக்கீங்க? உங்களோட கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டிருக்கா? ஏதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? இப்போ நான் சொன்ன இந்த காகித உற்பத்தி ஆலை, கடுக்கா எண்ணெய், கொய்யாப்பழம், சிப்காட் இப்படி பல தொழிற்சாலைகளை இந்த மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்திலேயும் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரை அது பக்கம் அரசு செவிசாய்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் உண்மை. ஹரி, இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல பாத்தீங்கன்னா இவர் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வச்சதாகவும் இதுவரைக்கும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளலன்னு சொல்லி இப்ப அவர் நமக்கு குற்றம் சாட்டிருக்காரு. ஹரி, மிக நீண்ட கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஏன் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களுக்கும் கூட நீண்ட கோரிக்கை பட்டியல்கள் உண்டு. அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இந்த பின்தங்கிய மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்ன, ஒட்டுமொத்தமாக இந்த பின்தங்கிய மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை அரசாங்கம் ஏற்கனவே வகுத்து செயல்படுத்த வருகிறது, கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் என்ன? கணிசமான வட மாவட்டங்கள், முக்கியமா திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், தர்மபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்களாகவே தொடர்கின்றன. பல மனிதவள குறியீடுகள்ல, பொருளாதார வளர்ச்சியில, தனிநபர் வருமானத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களாக தொடர்கின்றன. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளை முன்னேறிய மாவட்டங்களும் கணிசமாக முன்னேற இந்த மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கியே இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைய அரசாங்கங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியில நம்மிடையே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அரசாங்கம் இந்த மாவட்டங்கள் நீங்களே கூட குறிப்பிட்டீங்க, தொடர்ந்து 90களிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த ஒரு பின்தங்கிய தன்மை அப்படிங்கிறது தொடர்கிறது. அரசாங்கம் ஒரு கரெக்டிவ் ஸ்டெப்ஸா இதற்கு எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் என்ன? இல்ல, அரசு பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. பல நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா இந்த மாவட்டங்கள், இந்த 11 மாவட்டங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிற மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான முயற்சி தேவை. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், அரியலூர், திருவாரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய 12 மாவட்டங்கள் தான் பின்தங்கிய மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 32 மாவட்டங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு மாவட்டமும் குறைந்தது 3% தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில பங்களிக்கணும். அதனுடைய குரோத், ஜிஎஸ்டிபி குரோத்ல பங்களிக்கணும். ஆனா இப்ப டேட்டா பாத்தீங்கன்னா இந்த 12 மாவட்டங்களும் சேர்ந்து 15% தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் ஒன்லி 15%. ஒரு மாவட்டங்கள் சேர்ந்து 15%. அதனுடைய டெவலப்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. டோட்டல் குரோத் 100%. அதுல 12% தான் இந்த 12 மாவட்டங்கள், 11 மாவட்டங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுது. குறிப்பா சில ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த மாவட்டங்களுக்கு சிறப்பான திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். நமக்கு லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். சின்ன சின்ன நலத்திட்டங்கள், பொதுவான நலத்திட்டங்கள் பயனளிக்காது. இதனுடைய லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் லீகல் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிளஸ்டராக ஒன்னு சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பின்தங்கிய மாவட்டங்கள் நம்ம மேப்ல கூட பார்த்தோம், கணிசமாக சேர்ந்து இருக்கிறது. இந்த ஒரு பிளாக்கா கன்சிடர் பண்ணி இதனது முன்னேற்றத்துக்காக ஒரு ஸ்பெஷல் கேரா இந்த ஒரு ஜோன் எடுத்துட்டு அரசாங்கம் ஏதேனும் செய்கிறதா இல்ல செய்யணும்? இதை ஸ்பெஷல் பர்பஸ் லீகலா இந்த பர்டிகுலர் பிளாக்கு மட்டும் செய்யணும். அவங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகள் இங்க டைவர்ட் பண்ணணும். அது பண்ணணும். அப்புறம் இங்க இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, அதை எந்த மாதிரி ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட் வரணும். அக்ரிகல்ச்சர் பேஸா இருக்கணுமா, இல்ல இண்டஸ்ட்ரியல் பேஸா, அல்லது டூரிசம் பேஸ்டா அப்படிங்கிற அந்த அடிப்படை ஆதாரத்தை முதல்ல கூடுதலான ஸ்பெஷல் பிளானிங் தேவைங்கிறது உங்களுடைய பார்வையா பார்க்கிறேன். இந்த மாவட்டங்கள் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறதுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்வதா நீங்களும் சொல்றீங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்பரசன்
இந்த ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறார். அதாவது இந்த வட மாவட்டங்களை தனியா பிரிச்சு முன்னேற்றம் அடையல ஆகிய காரணத்தினால வட மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தனி மாநிலம் உருவாக்கணும் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இந்த கோரிக்கையை அவ்வப்போது வைப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கான ரேஷனல் என்ன திரு அன்பரசன்? இப்போ இந்த பொருளாதார நிபுணர் சொன்னாருங்க, அந்த காரணங்கள், பொருளாதார நிபுணர் சொன்ன காரணங்களை நீங்கள் வேறெடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் பின்தங்கிய மாவட்டங்களாக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. தொழிற்சாலைகள் இங்கு நிறைய தொடங்கப்படவில்லை. அவர் சொன்னபடி அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா இல்ல லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா என்ற போன்ற நிலைகளை தமிழக அரசு ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்பூங்காக்கள் அங்கே ஏற்பட வேண்டும். கல்வி நிலையங்கள், நிறைய கல்வி கூடங்களை ஏற்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது என்ஜினியரிங் காலேஜஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் தொழிற்கூடங்களாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு நிலைகளில் கல்வியை வளர்ப்பதற்கு அந்த மாநிலங்களிலே போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் செலுத்தப்படவில்லை. இது புறக்கணிக்கப்படுகிறது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. இதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இதுல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கறதுல இதுல கவனம் செலுத்தணுங்களே. ஆனா அதற்காக ஒரு தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும்? இதுல முன்னேற்றம் அடையணும், அரசாங்கங்கள் கவனம் செலுத்தணும். ஆனா அதற்காக நான் தனி மாநிலமா கேட்கிறேன், இந்த மாநிலம் இந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கிறது, ஒரு தனி மாநிலமா கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம்? தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட தொடர்ந்து சொல்லுங்க. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பொழுது இதற்கு தனி மாநிலம் ஒன்று அமைப்பே. ஆனால் எல்லா துறைகளிலும் தனி கவனம் செலுத்தப்பட்டு முன்னேற்றம் சீக்கிரமாக முன்னேற்றம் ஏற்பட வழிவகை செய்ய முடியும். அது இல்லைன்னா இந்த மாநிலங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு திட்டங்களை தீட்டி, இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு திட்டங்களை தீட்டி அது கொண்டு வர வேண்டும் என்பது இத்தனை ஆண்டுகளாக செய்யப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. எனவே புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது தனி மாநிலம் அமைய வேண்டும் என்று சொல்லுவதுதான் நியாயம். தனி மாநிலம் அமைத்தால் இதனுடைய டெவலப்மெண்ட், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், மற்ற எல்லா வசதிகளும் அதற்கு சரித்திரபூர்வமான இது வரைக்கும் உருவான மாநிலங்கள், புதிதா உருவாக மாநிலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சரித்திரபூர்வமான ஒரு பின்னணி இருந்தது. எத்தனிக்கலா டிஃபரெண்டான ஒரு பகுதி, இந்த மாதிரியான சரித்திர பின்னணி இருந்தது. இந்த ஒரு கோரிக்கைகள் இருந்திருக்கிறது. ஆனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்ப இந்த ஒரு மாவட்ட வளர்ச்சியின்மையை காரணம் காட்டி நீங்க வந்து கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிறாதா? இல்ல இல்ல இல்ல, அது கட்டாயம் முடியாது. அந்த மாதிரி தவறான முன்னேற்றமே, தவறான முன்னுதாரணமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கு முன்னேற்றம் ஏற்படாத நிலை, இங்கே சூழ்நிலை உருவாகி இருக்கிற பொழுது, முன்னேற்றமே இல்லாமல் பல்லாண்டு காலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு தனி மாநிலம் கேட்பதிலே தவறு கிடையாது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கூட ஆட்சியில் இருந்த போது புறக்கணித்த ஒரு கோரிக்கை, இது நாங்க ஏற்கனவே சொன்ன ஒரு கோரிக்கை. ஆனால் இந்த ஒரு வளர்ச்சியின்மையை நம்ம நிச்சயமாக குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த அதற்கான ஆவண நடவடிக்கைகள் வேண்டும் அப்படிங்கறத மாற்று பார்வை இருக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு அன்பரசு. நான் இந்த நிலையில எனது செய்தியாளர் கோபிநாத் கிட்ட கேட்க இருக்கின்றேன். இது பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியல்ல விழுப்புரமும் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூக ஆர்வலர்கள் உடனடியாக அங்க கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயமாக வைக்கக்கூடிய மற்ற கோரிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் வாயிலாக கேட்டு சொல்லுங்க. ஹரி, இப்ப நம்மளுடைய பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் சட்டமன்ற உறுப்பினர், பாமக சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிச்செல்வம் கூட இருக்காரு. அவர்கிட்ட அவர் ஏற்கனவே வந்து தமிழக அரசு கிட்ட இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காரு, பாமக சார்பில் ஏற்கனவே வந்து இந்த மாவட்டத்துக்காக என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க. இங்க விழுப்புரம் மாவட்டத்தோட தேவைகள் என்னன்னு சொல்லி நீங்க தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க வச்ச கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றிருக்காங்க. மாறி மாறி ஆட்சி காலத்தில் நீங்க வந்து எம்எல்ஏ இருந்து வந்திருக்கீங்க. உங்களோட கோரிக்கை என்ன? அதாவது மாவட்ட
மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய மாவட்டம் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் இதை நிவர்த்தி பண்றதுக்கான என்ன நடவடிக்கை மேற்கொண்டால் மாவட்டம் வளர்ச்சியடையும்? அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பெரிய மாவட்டம், மக்கள் தொகையிலையும் நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பெரிய மாவட்டங்களை இரண்டாக பிரிப்பதன் மூலம் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலாம் என்று சென்ற ஆட்சியில் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது பலமுறை கோரிக்கை வைத்தோம். அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த ஒரு மாவட்டம். வறட்சியின் பிடியில் ரொம்ப கடுமையான குடிநீர் பற்றாக்குறை திண்டாடுகிற ஒரு மாவட்டமா இருக்குது. மின்சாரம் இல்ல, ஆனா 6 சர்க்கரை ஆலைகள் இருக்கிறது, 3 தனியார் ஆலைகள், 3 கூட்டுறவு ஆலைகள் இருக்கிறது. இந்த ஆலைகளை முறையாக நிர்வகித்து இதில் மின்சாரத்தை தயாரித்தாலே இந்த மாவட்டத்துக்கான மின் தேவைகளை நிறைவு செய்யலாம். இது அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். எதுவும் யாரும் இதை திமுக ஆட்சியும் செய்யல, இப்ப இருக்கிற ஆட்சியும் செய்யவில்லை. இது ஒரு காரணம், இந்த மாவட்டம் முன்னேறதுக்கான ஒரு அடிப்படை காரணம். இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்க நிறைய பொறியியல் கல்லூரி இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, நிறைய கல்லூரிகள்லாம் வந்தாச்சு. ஆனா இங்க படிச்சுட்டு போற மாணவர்களுக்கு இங்க ஏதாவது இளைஞர்களுக்கு வேலை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஐடிஐ படிச்சா கூட ஒன்று பெங்களூர் போகணும், இல்ல சென்னைக்கு போகணும். இதுதான் நாங்கள் போன ஆட்சியிலே தொடர்ந்து வலியுறுத்தி இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய தொழில் மையத்தை உருவாக்குங்கள் பலமுறை கோரிக்கை வச்சு சென்ற திமுக ஆட்சியில திண்டிவனம் பகுதியில் வெண்மணியாத்தூர் பகுதியில் ஒரு 1000 ஏக்கர் நிலநடுப்பு பணிகள் நடந்தது. ஆட்சி மாறினோன்னு அந்த பணி அங்கேயே அப்படியே இருக்கு. 1-2 தொழிற்சாலை மட்டும் வந்தது, ஒரு வேலை நடக்கல. உளுந்தூர்பேட்டையில் ஆசானூர் பகுதியில் இந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஒரு 22 சிறிய தொழிற்சாலை மட்டும் இயங்கி நடப்பதாக அறிகிறோம். அது போதாது. இங்க இன்னும் பல தொழில் முனைவோரை உருவாக்கி இளைஞர்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்து ஊக்குவித்து இங்க தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலம் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எந்த ஆட்சியும் திமுகவும் செய்யல, அதிமுக இப்ப செய்யற மாதிரி இல்ல. இதுக்குதான் நாங்க சொன்னோம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை 11 வருஷமா சொல்லி இருக்கிறோம். இந்த வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்களுக்கான ஒரு மாற்று திட்டத்தை நாங்கள் கொடுத்து, குறிப்பா இன்னைக்கு அரசாங்கம் இலவச கொடுத்துட்டாலே இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னேறிடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு செய்தியை சொல்லி அடுத்த ஓட்டு பெறுவதற்கான ஒரு திட்டத்தை தான் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, இந்த மக்கள் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கான திட்டத்தை எந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று நாங்கள் 11 ஆண்டுகளாக தொடர்ந்து நிழல் நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கான ஒரு மாற்று பட்ஜெட்டை உருவாக்கணும் என்று தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் எடுத்து பார்த்திருந்தாங்கன்னாக்க நிச்சயம் ஓரளவுக்கு அது இந்த மக்களுக்கு பயன்படும் என்றால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த மாவட்டத்தை என்றைக்கும் முன்னேற்றி இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கே குடிசையில் நிறைந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியில முதன்மையான மாவட்டமா இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் தான். கல்வி அறிவில் இன்னைக்கு கல்வி வளர்ச்சியில் 29வது மாவட்டம். எத்தனையோ கல்வி அமைச்சர்கள் தொடர்ந்து வராங்க, இந்த மாவட்டத்தில் தான் வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா கல்வியில கடைசி நிலையில் இருக்கிற ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. எனவே இந்த மாவட்டத்தில் எல்லா வளமும் இளைஞர் வளம் அதிகமாக இருக்கிறது. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை இங்க இல்ல. எங்கேயாவது படிச்ச உடனே போயிட்டு பெங்களூர் போயிடலாம், இல்ல சென்னைக்கு போயிடலாம். இங்க விவசாயிகள் கூட இங்க ஊர்ல யாரும் இருக்கிறது இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் இங்க இடம் பிடிச்சு ஆங்காங்கே விவசாய நிலங்களை எல்லாம் இன்னைக்கு கூறு போட்டு இன்னைக்கு விற்று கொண்டிருக்கிற ஒரு நிலையாக விவசாயமே ஒரு கேள்விக்குறிங்கிற அளவிற்கு விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரு தெளிவான பார்வை அரசாங்கத்திற்கு வேண்டும். இந்த மாவட்டத்திற்கான ஒரு தனி கவனத்தை செலுத்தணும். பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தனி கவனம் செலுத்தணும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு தனி கவனம் செலுத்தணும். இது பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தனி கவனம் செலுத்தணும் ஒரு பார்வையை வைத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர். இந்த நிலையில திருவண்ணாமலையும் இந்த பட்டியலில் பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியலில் வருகிறது. இது சார்ந்த எமது செய்தியாளர் குருதண்டபாணி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை பட்டியலிடுகிறார். கேட்போம். திருவண்ணாமலை மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. இதில் 24,68,965 பேர் வசித்து வருகிறார்கள். இந்த மாவட்டத்தின் மிக முக்கிய தொழில் விவசாயம் மட்டுமே. கடந்த பல ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததன் விளைவாக திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த 2012ஆம் ஆண்டு வறட்சி மாவட்டமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பிடும்படியான தொழிற்சாலைகள் இல்லை என்பதும் சொல்ல வேண்டும். குறிப்பாக செய்யார் பகுதியில் உள்ள சிப்காட்டில் 5 தொழிற்சாலைகள் மட்டுமே தற்போது இயங்கி வருகிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் கல்வி அறிவில் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுகிறது. இந்த கல்வியாண்டில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே கடைசி மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்று எதுவுமே இல்லை என்பது இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அந்த மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாபு மேலும் சில கோரிக்கைகளை பட்டியலிடுகிறார். கேட்போம். கல்வித்துறையில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக தொடர்ந்து 3 ஆண்டாக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும்
கடைசி இடத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிற அவலநிலை காணப்படுகிறது. எனவே கல்வியறிவு போதிய கல்வியறிவு இல்லாத காரணத்தாலும் இன்றைக்கு பின்தங்கிய மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிறது. எனவே கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து திருவண்ணாமலை மாவட்ட மாணவருடைய தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்க வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகள் இருக்கவே செய்கின்றன. இந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு பக்கம் இந்த மாவட்டத்தை எல்லாம் சேர்த்து தனி மாநிலமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாம் இருக்கிறது. அதுக்கு சரித்திர பின்னணி கிடையாது, அது நியாயமான கோரிக்கைங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த மாவட்டத்துடைய முன்னேற்றத்துக்கு அரசாங்கம் தீட்ட வேண்டிய செயல் திட்டங்கள் என்ன? அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றாலும் கூட மேலும் என்னென்ன நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க வேண்டும்? வட மாவட்டங்களுடைய வளர்ச்சி சார்ந்த சில கன்சர்ன்ஸ் எழுந்திருக்கிறது. பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு பல மனிதவள குறியீடுகள் இதன் அடிப்படையில் பட்டியலிடும் பொழுது திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கணிசமாக இதில் இருக்கின்றன. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இருக்கவே செய்கின்றன என்றாலும் கூட கிளஸ்டராக வட மாவட்டங்கள் இந்த பட்டியல தொடர்கின்றன. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டைரக்டர் திரு சண்முகம் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே சொன்னது போல நீலகிரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் இந்த பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கின்றன. கிளஸ்டராக வட மாவட்டங்கள் இருக்கின்றன. இது ஒரு ஜோனாக கணக்கு கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருது? இதில் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும். இது அரசு மட்டுமல்ல, மற்றவர்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அதை கொண்டு வந்து நம்மளோட நிதியிலிருந்து மிகப்பெரிய தொகை வந்து அந்த மாவட்டங்களுக்கு அதிகம் அளித்து அதனுடைய வளர்ச்சிக்கு பண்ணணும். முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாவட்டங்களுடைய வளங்களை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த வளங்களை பேஸ் பண்ணி அதனுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடணும். இருக்கிற வளங்களை ஒழுங்கா யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது பாத்துக்கணும். ரிசோர்ஸ் எஃபிஷியன்டா யூஸ் பண்றாங்களாங்கிறது பாக்கணும். இல்லன்னா அது எஃபிஷியன்டா எப்படி யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஆகுங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற இப்ப மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்து விவசாயம் சார்ந்த மாவட்டங்கள். அப்ப அந்த விவசாயத்துல வந்து அந்த தொழில் செய்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி தடைபடாம இருக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை திட்டணும். பொதுவாக இந்த நீர் ஆதாரங்களை வந்து பெருக்கணும். நீரை வந்து முறைப்படுத்தி வறட்சி காலத்திலயும் அவங்களுக்கு நீர் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கான திட்டங்களை செய்யணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த மாவட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகளை இங்க டைவர்ட் பண்ணணும், அல்லது புதிய தொழில் ஜோன் இதெல்லாம் உருவாக்கணும். இதன் மூலமா கண்டிப்பா இதெல்லாம் அரசு செய்ய வேண்டியது. அது போக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல சாலை வசதிகள், கல்விக்கூடங்கள் அமைக்கணும், மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவட்டங்கள்ல ஹையர் ஸ்டடிஸுக்கெல்லாம் அவங்க முதல்ல சொன்னாங்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜே கிடையாது. ஒவ்வொரு விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் போனீங்கன்னா ஒன்லி 2-3 இன்ஜினியரிங் காலேஜ் கூட இருக்காது. ஆனா சில மாவட்டங்களை பார்த்து 80 இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் தொடங்கணும். மருத்துவம் இதுக்கு இது பண்ணணும். அது போக வந்து நீங்க என்ன பண்ணணும், தனியாரையும் வந்து இதுல ஊக்கப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொழில் கூட்டமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சிஐஐ, சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சிக்கி நிறைய இருக்காங்க. சோ அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த மாவட்டங்களுக்கு அதிக அவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு பண்ணி அவங்கள அங்க கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும். என்ஜிஓஸ் எல்லாம் வந்து அந்த மாவட்டங்களுக்கு சிறப்பா சில திட்டங்களை தீட்டி அங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது ரொம்ப அவசியம். பட் இயற்கையாகவே சில டெபிஷியன்சிஸ் உள்ளடக்கிய ஒரு பகுதி அப்படிங்கறது நம்ம இருக்க முடியும். இல்ல ஒரு புறக்கணிப்பின் வெளிப்பாடு இதுவா, இல்ல இயற்கையானவே ஒரு இயற்கையா பாத்தீங்கன்னா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்னால அவர் முதல்ல சொன்ன மாதிரி நேச்சுரலுடைய இயற்கையுடைய சீற்றம் நிறைய இருக்கு. இப்ப கடல்னால வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சாரர் வந்து ஒரு பக்கம் அது பண்ணிருப்பாங்க. ஆனாலும் கூட டெவலப்மெண்ட் வந்து நம்ம பார்த்து செய்யறதுதான். சோ இப்ப நீங்க ஒரு 60-70 ஆண்டுகள் முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா மாவட்டத்திலும் இருந்துன்னு சொல்ல முடியாது. இப்ப அதுக்கப்புறம் நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கு, நம்ம தான் உருவாக்குறோம். சோ திட்டங்கள் தீட்டி புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை, நம்ம எல்லாத்துடைய கடமையும் கூட. சோ அது பண்ணணும். அது மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த புறம்போக்கு லேண்ட், அதாவது இந்த பேரன் லேண்ட் சொல்லுவாங்க, வேஸ்ட் லேண்ட், இது பாத்தீங்கன்னா விழுப்புரம், நாகப்பட்டினம், தேனி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 40% தமிழ்நாட்டினுடைய 40% பேரன் லேண்ட் எங்க இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. அது இதெல்லாம் அப்படி கான்சன்ட்ரேட் ஆகி இருக்கு. சோ அந்த வளங்களை எப்படி யூஸ் பண்றது,
சோ இதுக்கான திட்டங்களை தீட்டணும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் உடைய சஜஷன் வேணும். இது கவர்மெண்ட் மட்டும் இல்ல, மத்தவங்களும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த மாவட்டங்களை நம்ம முன்னேற்ற முடியும். அதுக்கு பெரிய உதாரணம் வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பின்தங்கிய மாநிலங்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பீகார் தான் வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் ஸ்டேட் இந்த கண்ட்ரி. எப்படி நடந்தது? சோ எல்லாரும் இப்ப ஏதோ மத்திய அரசு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கமும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்ப பீகார் வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இந்த பின்தங்கிய மாவட்டங்களையும் நம்ம கண்டிப்பா முன்னேற்ற பாதை கொண்டு வர முடியும். இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த மக்களையும் தமிழர் நாட்டிலோட மற்ற மக்களுக்கு ஈக்குவலா கொண்டு வர முடியும். பல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல மற்ற மாநிலங்களை காட்டி மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இவை பின்தங்கி இருப்பதாக புரிஞ்சுக்கிறோம். நிறைய சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங்ல அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய, சமூக நல திட்டங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய மாவட்டங்கள்ல மாநிலத்தில் தமிழ்நாடும் ஒன்றாக இருக்கிறது. இந்த சமீபத்திய திட்டங்கள் எல்லாம் அதனது விளைவாகத்தான் ரிலேட்டிவாக முன்ன விட இந்த மாவட்டங்கள்ல இந்த ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபேக்டர்ஸ் முன்னேறி இருக்கிறதா? கண்டிப்பா கடந்த 30 ஆண்டுகளா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இருந்ததுக்கு இப்ப டெஃபினட்டா எல்லா மாவட்டங்களிலும் முன்னேற்றம் இருக்கு. ஆனா வந்து சென்னை, கன்னியாகுமரி போன்ற வளர்ந்த மாவட்டங்களுக்கு இணையாக இந்த மாவட்டங்கள் வளரல. அதுக்கு வந்து அங்க ஹர்டில்ஸ் இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு. கண்டிப்பா அது இன்இக்வாலிட்டி வந்து வைடன் ஆயிட்டு போட்டிருக்கு. அதான் அந்த முதல்ல ஒரு மேப்லயே நாங்க காட்டினோம். முதல்ல ஒரு 7-8 மாவட்டங்கள் தான் சிகப்பு கலர் அடிச்சிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 10-12 மாவட்டங்கள் சேர்ந்துருச்சு. அதனால நம்ம கண்டிப்பா சிறப்பு திட்டங்கள் கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர் இதனது வளர்ச்சிக்கு இந்த மாவட்டங்களால ஈடு கொடுக்க முடியல. ஆமா, கண்டிப்பா முடியல. அது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது அனைவரையும், அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் அது ஒரு நீண்டகால அடிப்படையில் பிரச்சனை இல்லாத ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். இதுதான் இந்த மாதிரி ஒரு பூகோள ரீதியாக ஒரு பகுதி பின்தங்கி இன்னொரு பகுதி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து நாடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றாலும் கூட நமது மாநிலத்தில் ஒரு பகுதி முன்னேறி இன்னொரு பகுதி முன்னேறாமல் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையாக இருக்கிறது. ஆக பின்தங்கிய இந்த ஒரு 11 மாவட்டங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தி அதுல நிறைய முன்னேற்றத்தை மேம்படுத்துற விஷயங்களை அரசாங்கம் மற்ற அமைப்புகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சண்முகம் அவர்களுக்கும் செய்திகளை வழங்கிய எமது செய்தியாளர் கோபிநாத் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து செய்திகளை வழங்கிய மற்ற செய்தியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.